என்னது 25 லட்சம் வேணுமா? எவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல தூக்க கலகத்துல சுத்துறீங்களா? டேய் உங்ககிட்ட அப்படி என்னதான்டா இருக்கு நீங்க கேட்டோம் அவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு? அண்ணா அண்ணா என் தலையை அடமான வச்சாதான் உங்க பைசாவை திருப்பி கொடுத்துருவேன். ஐஷாவை எப்படியாவது காப்பாத்தணும்னா. என்ன வாழவேன்னு அவ என்ன பார்த்த பார்வை இன்னும் என் கண்ணிலே நிக்குதுண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. டேய் உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுதுடா. 25 லட்சம் வேணுங்கிறியே, ஏதோ 2 லட்சம் 3 லட்சம்னா கூட பரவாயில்ல. அண்ணா வேணும்னா ஷூரிட்டி கூட போடுறேண்ணா, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. டேய் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு பேங்க்ல தான் போய் கொள்ள அடிச்சிட்டு வரணும். அப்படி கொடுக்க மாட்டியாண்ணா? டேய் என்கிட்ட இல்லடா. டேய் 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 எங்கடா போற? பேங்க கொள்ளையடிச்சாவது நான் ஐஷாவை காப்பாத்த போறேன். டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? புடா டேய் நில்றா. நில்லு. நாளை காலையில வா ரெடி பண்றேன். என்ன 25 லட்சம் வேணுமா? ஆமாண்ணா. அண்ணா இவன் சரியான திருடனா? இவன் ஒரு ஏமாத்துக்காரன். என் தங்கச்சிக்கே பிரேக் அப்னு சொல்லிட்டான். டேய் பிரபாகர், நீ தானே சொன்ன இவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு. எப்படிப்பட்ட ஒருத்தன் உன் தங்கச்சிக்கு வேணுமாண்ணா? ஆனாலும் இப்பெல்லாம் ஆங்கருங்க பிரேக் சொல்ற மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கு பிரேக்கப் சொல்றாங்க. விட்டுறா. இவன் என் உயிரை காப்பாத்தினா என் தம்பி மாதிரி. இவனை ஏதாவது சொன்னா என்ன சொன்ன மாதிரி. சரிடா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீங்க என்ன சொன்னாலும் பண்றேண்ணா. என்கிட்ட வேலை செய்யணும். பண்றியா? பண்றேண்ணா. ரவுடிசம் பண்ணணும். பண்றியா? நான் வாழணும்னு நினைக்கிறேன் மனு. உன் கூட 100 வருஷம் சந்தோஷமா நான் வாழணும்னு நினைக்கிறேன். பண்ணுவியா? பண்ணுவியா? பண்றேண்ணா. டேய் சேஷோ. வரேண்ணா. இந்தா உன்னை நம்பி கொடுக்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. கடவுளே, எப்படியாவது என்னோட ஐஷா உயிரோட திரும்பி வரணும். அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ஓகே ஸ்ரீதர், we will catch him. ஏதாவது ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஸ்ரீதர்ண்ணா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்லண்ணா. உயிரோட வந்துருவாள். கியூர் பண்ண முடியும்ல, சொல்லுண்ணா. விட்டுடா. ஏன்னா இப்படிலாம் சொல்ற? இந்த பணம் பத்தலன்னா சொல்லு, இன்னும் வேணாலும் வாங்கிட்டு வரேன். அவளை எப்படியாவது காப்பாத்துனா. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன். முதல்ல அவ சாகிறதுக்கு டியூமர் இருந்தா தானே? இல்லையா? டேய், ஐஷா உயிரோட இருப்பாளாண்டா. மனு, என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா என்ன நீ இவ்வளவு காதலிக்கிறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உனக்கு நிஜமாவே டியூமர் இருக்குன்னு உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எப்படி ஏமாத்த மனசு வந்தது? எதுக்காக இதெல்லாம் பண்ண? பணத்துக்காக தானே? இந்த பணத்துக்காக தானே? எடுத்துக்கோ. வாவ். ஹலோ மிஸ்டர் மோஸ்ட் சின்சியர் அண்ட் சீரியஸ் லவர். இது ஏமாத்துறதுனா அப்போ நீ பண்ணதெல்லாம் என்னது? காதலுங்கிற பேர்ல ஒருத்தவங்களை ஏமாத்துறது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏமாத்துனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த பிளான் பண்ண. உண்மையில நீ மனுஷன் தானா?
பேசிட்டு இருக்கும் போதே நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உண்மையை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா உனக்கு?